ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கோம். கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இட்லின்னு சொல்லலாம். எங்கள் ஊர்லலாம் எங்களுக்குன்னு ஒரு ரைஸ் இருக்குது, தொட்ட ரைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரைஸ் தான் எங்களுக்கு கிடைக்கும். அந்த ரைஸ் வச்சு தான் நாங்கள் வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது. அந்த ரைஸு வந்து நல்லா நாங்கள் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுடுவோம். ஊற வச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கெல்லாம் அதிகமாக வந்து கொடுக்குறது இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சா மாத்திரம் போதும். நல்லா கழுகிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருவோம். நாங்கள் அரிசியை ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் நாங்கள் வந்து நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது கிரைண்டரில் தான் நான் அரைக்கிறது. எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து நான் மிக்சியில் போட்டுடுறேன். இன்றைக்கி நான் மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளுந்த பருப்பும் அப்படி தான். நாங்கள் வந்து சேம் அதே மாதிரி தான் இந்த தொட்ட ரைஸ் வந்து 4க்கு 1 தான் எடுக்கிறது. அதே மாதிரி தான் நாங்களும் எடுத்திருக்கோம். 4 கிளாஸ் போட்டோன்னா 1 கிளாஸ் வந்து உளுந்து. அதே மாதிரி ஊற வச்சு உளுந்து லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சிடுவோம். நம்ம கடைக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் கொடுப்போம். அரைச்சி மாவு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து கடைக்கு வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஒரு அரிசி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.